ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேனல் வந்து 95,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா 1.2K மாதம் வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18.9K, அதாவது 15 லட்சம் கிட்ட இந்த சேனல் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் போடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க டெக்கோ இல்லை குக்கிங் சம்மந்தமாக எதுவும் கிடையாது, சிம்பிளாக கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறாங்க. அதாவது ஒரு லாஸ்ட் 30 டேஸில் பார்த்தோம்னா 260 வீடியோஸ் போட்டிருக்காங்க. 4.74 மில்லியன்ஸ் வியூஸ் வந்திருக்கு. லைஃப் டைமாக பார்த்தோம்னா 7,500 மேலே வீடியோஸ் போட்டிருக்காங்க. வியூஸ் பார்த்தோம்னா 562 மில்லியன்ஸ் வியூஸ் வந்திருக்கு. எப்படி இவங்க இவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க? இவங்க கேமிங் வீடியோஸை போட்டாலும் எப்படி இந்த மாதிரி கண்டென்ட் அவங்க எடுக்கிறாங்க? நம்ம கேம்னு நினச்சோன்னே நாங்கள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ன்ற மாதிரி ஒரு பெரிய கேம் மாதிரி நினச்சிக்காங்க. இவங்க சிம்பிளாக ப்ளே ஸ்டோர் இருக்கிற கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டு லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்லிட்டு விளையாடி அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க. இவங்கள தான் அவங்க பண்ணுறாங்க. பட் இவங்களோட ப்ராசஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போயிடலாம். வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ 33 மினிட்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. 195 பேர் பார்த்துருக்காங்க. ரன்னர் கோஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை விளையாடி இருக்காங்க. விளையாடிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு லாஸ்ட் 30 டேஸில் 260 வீடியோஸ்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவங்க மினிமம் 8 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ 8 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இவங்க பண்ணுறாங்க. நம்ம பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணிலாம் இவங்க பண்ணல. சிம்பிளாக ஃபோன் மூலிமா தான் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் பாருங்கள், டால்மேன் ரன் சொல்லிட்டு ஒரு ஆப்பை இது பண்ணி ப்ளே பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரன்னு போட்டிருக்காங்க, ஆரோ ஃபெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 4 hour 3 hour 2 hour முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இது 1 ஹவருக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி இவங்க அப்லோட் பண்ணினே இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பாப்புலரான என்ன வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்புலரான வீடியோ பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா கியூப் சர்ஃபேஸ் கேமர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 22 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு. 2 வருஷத்துக்கு மோடி போட்டிருந்தாலும் 22 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் டாம் ஹீரோ டேஷன் போட்டிருக்காங்க. ஜெயின் ரஷ் கேம் பிளேன்னு போட்டிருக்காங்க. லேயர்ஸ் லோர்ஸ் கேம் பிளேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே 14M 12M 10M சொல்லிட்டு ஏகப்பட்ட இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் முக்கியம் இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இவங்க கண்டினியூவாக பண்ணினே இருக்காங்க. ஆனால் இந்த சேனல் வந்து நம்ம மானிடைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெரிஃபை டிக்கெட் கொடுத்துருக்காங்க, மானிடைசேஷன் ஆகிருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது ஆட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி வீடியோஸை நம்ம மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அழகாக என்ன பண்ணுது, வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு ரன் பண்ணி ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி போட்டாலே போதும். இவங்க வந்து இதே வேலையை பண்ணுறதால 8-9 வீடியோஸ் போடுறாங்க. பட் உங்களுக்கு டைம் இருந்தால் எவ்வளோ முடியுமோ உங்களால் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் போட்டுனே இருக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து ஈஸியாக மானிடைசேஷனும் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம கிளியராக பண்ணலான்றதை நான் கைன் மாஸ்டர் ஆப்பை வச்சு நான் சொல்லித்தரேன். நாம் இந்த மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ணி போடும்போது நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகிடும். நமக்கு வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ன்றது நம்ம என்ன மாதிரி கொடுத்தாலும் சரி, இதோட தம்பனேல் வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியூஸ் போயிடும். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரியை தான் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. அவங்க குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தாலும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற கேம் மாதிரி தான் இருக்குது. அதனால் இதோட வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி போயினே இருக்கும். இது குழந்தைகளுக்கான சேனல்னு மட்டும் நினைக்காதீங்க. இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சேனல். இதில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் மட்டும் சூப்பராக ரெடி பண்ணி போட்டுருங்க. எல்லாரும் ஈஸியாக உள்ளே வந்து பார்ப்பாங்க. இது குழந்தைங்களை அதிகமாக பார்க்குறதால இது வந்து கிட்ஸ் சேனலில் போய் சேர்ந்துருமோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது கிட்ஸ் சேனல்லாம் விழாது. ஏன்னா இது வந்து அடல்ட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. அது இல்லாமல் இது வந்து கிட்ஸுக்கான எதுவுமே இதில் இல்லை. ஏன்னா இது வந்து நார்மலான பீப்புள் எல்லாமே விளையாடக்கூடியது தான். ஒரு அடல்ட்டு விளையாடக்கூடிய கேமாக தான் இது இருக்குது. அதனால் இது வந்து கிட்ஸ் சேனலில் போய் நம்மளுக்கு சேராது. ஓகே, இப்போ நமக்கு வந்து கான்செப்ட் கிடைச்சிருச்சு. அதாவது இந்த சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு கேம் அப்ளிகேஷனை, ஸ்மாலான கேம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதில் இருக்கிற லெவல் 1, லெவல் 2 கேமை விளையாடுறாங்க. விளையாடும்போது என்ன பண்ணாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கைன் மாஸ்டர் ஆப்பில் வச்சு, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதனா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணால் கூட அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ரெசல்யூஷனில் அவங்க டவுன்லோட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறாங்க யூடியூப்பில். அவ்வளோதான் இவங்க பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா இதில் வந்து வெறும் டஃப்பானது எதுவுமே கிடையாது. வேறு எடிட்டிங்கோ வேறு வாய்ஸ் ஓவர் வேறு எதுவுமே கொடுக்கல. அவங்க அந்த வீடியோ கீழே ஒரே ஒரு ஆடியோவை ஜாயின் பண்ணிடுறாங்க.
யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு ஒரு ஆடியோ எடுத்து அவங்க கீழே ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆடியோவுக்கும் எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது, வீடியோவுக்கும் வரதில்லை. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாப்புலர் ஆகணுன்றதுக்காக இவங்களாம் யாருமே காப்பிரைட் பிரச்சனை கொடுக்கறதில்ல. ஒரு சில வீடியோஸில் கண்டிப்பாக காப்பிரைட் பிரச்சனை வரும். அது வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவை டெலிட் பண்ணி தான் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆப்பில் வந்து எந்த காப்பிரைட் கிளைமே நம்மளுக்கு வராது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து மொபைலில் போயிட்டு எப்படி நம்ம இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி விளையாடலாம், விளையாட்டு எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை நம்ம எப்படி கேன்வாஸ் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணலான்றதை நான் தெளிவாக கொடுக்குறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மொபைல் ஃபோன் எடுத்துங்க. மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம என்ன டைப் பண்ணணும்னா ரன்னர் கோஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி மேலேயே காட்டும், மேலே காட்டுறதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால எனக்கு பிளான் காட்டுது, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுனா இந்த மாதிரி ரன்னர் கோஸ்ட்ன்ற ஆப் இருக்கும். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் அவங்களோட ஆட்ஸ் வரும். சம்டைம்ஸ் அவங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சில வார்த்தைகள் வந்து லோட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணலான்றத கைன் மாஸ்டரை காட்டினா இப்போதைக்கு இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து கை ஸ்வைப் பண்ணுற மாதிரி காட்டுது. நார்மலாக ஒரு சின்ன குழந்தைங்க எப்படிலாம் விளையாடுவாங்களோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றுட்டு கவலைப்பட தேவையில்லை. இதை சும்மா இப்படி கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டோடனே இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது, மூவ் ஆகி உள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகி போகும்போது ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஏன்னா இது வந்து இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் வருது. இப்போ ரீட்ரை கொடுக்குறாங்க, நான் ரீட்ரை கொடுக்குறேன். ரீட்ரை கொடுத்து திருப்பி இந்த மாதிரி காட்டுது. திருப்பி கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த பக்கம் போகும்போது நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணி இந்த பக்கம் போகுது, இங்கே போய் நின்று ஆளை கொண்டு போகுது. திருப்பி அதே மாதிரி மூவ் ஆகுது, மூவ் ஆகி கீழே போகுது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் கண்டினியூ விளையாட உங்களுக்கே தெரியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கே நிறைய தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோ கண்டினியூவாக பார்த்துனே இருங்க. பார்த்துனே வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் இருந்தாலே போதும். இப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே நோ தேங்க்ஸ் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆட்லாம் வருது நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. சவுண்டுலாம் வரும், ஆட்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடியோ லைப்ரரியிலேருந்து அந்த சாங்ஸை கொண்டு வந்து கீழே போட்டுவிடுங்க. இந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போயினே இருக்கும். அந்த கேம்ஸோட லெவலும் போயினே இருக்கும். நீங்களும் வீடியோ அடிக்கனே போட்டுன்னு போயினே இருக்கலாம். இப்போ நான் கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்க போட்டோம்னா ரன்னர் கோஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ரன்னர் கோஸ்ட்னு கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட்னு கொடுத்துங்க. இந்த ரேஷியோலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூபுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஷியோ தான் அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இப்படி காட்டுது. இது நம்ம என்ன பண்ணணும்னா எண்டு கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் பண்ணோம். அது ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வந்துடும். மேலே இருக்கிற இன்ட்டை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஓப்பனிங் ஆனோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இவ்வளோ நேரம் லோட் ஆகிறதுல நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் காப்பிரைட் பிரச்சனை வரலாம்னு சரி, அதெல்லாம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் யாரும் அதெல்லாம் வைக்காதீங்க. கரெக்டாக வீடியோ எங்கேருந்து பிளே ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் கொடுத்தாலே போதும். இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வேணாம். ஸோ இதிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அழகாக இப்போ ஓகே இதில் வருதுங்களா. ஸோ இதுலேருந்து பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து கூட வச்சுங்க. கரெக்டாக 2 பேர் நிற்கிறாங்களா, இதுலேருந்து கூட இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இதுலேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக இருக்கும். கீழே அந்த இன்ஸ்டால் கூட வரக்கூடாது. ஸோ இப்போ நவுத்தி கூட திருப்பி கட் பண்ணிக்கோங்க. கீழே ஆடியோ பார்த்து இதுலேருந்து கூட கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்மூத்தாக ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை அப்படியே நோத்துங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணது எல்லாமே இங்கே கண்டினியூவாக ரன் ஆகினே இருக்கும். இதை நீங்கள் சைஸ் மாற்றணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் எப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மிக்சர் ஆப்ஷன் இருக்குது, பேன் அண்ட் ஜூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்களோட யூனிக் கண்டென்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ பண்ணாலும் நீங்கள் உங்களோட யூனிக் கண்டென்ட் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் அப்போ தான் உங்களோட கிரெடிட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம இங்கே போட்டாச்சு. இது கீழே என்ன பண்ணுங்கள்,
ஆடியோ கொடுத்துட்டு நம்ம வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோஸை இங்கே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு எந்த நாய்ஸும் இருக்காது. வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்டில் எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது, அந்த வீடியோவில் வர அந்த ஆடியோவும் இருக்கக்கூடாது. அந்த கேமில் வர ஆடியோ வந்து நம்மளுக்கு காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூடியூப்லேருந்து எடுக்கிற அந்த ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுக்கிற அந்த ஆடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நம்ம அதை வச்சுக்கலாம். இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ, எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ, எந்த ஃப்ரேம் ரேட்டு, எந்த பிட் ரேட்டுன்றது நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துங்க. மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஹெச்டி வச்சுருக்குங்க. இந்த பக்கம் 30 வச்சுக்கோங்க. பிட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 30 இல்லை 10 அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் ஹெச்டின்றதால நம்ம பிட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8 Mbpsலேருந்து 15 வச்சுக்கோங்க. இல்லை 10 வச்சாலே ஓகே எனஃப். பட் நீங்கள் 15 வச்சாலும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் பிட் ரேட்டை ஏற்ற இங்கே வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். உங்கள் வீடியோ வந்து இன்னும் பர்ஃபெக்டாக மேக் ஆகும். ஏன்னா ஃபுல் ஹெச்டின்றதால நம்ம 8 Mbps மேலே வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹை ரெசல்யூஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டான ஒரு வீடியோ நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அதாவது ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. இதை தான் ஒரு வேலையை வச்சு இவங்க பண்ணுறாங்க. இது வரைக்கும் 7500 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ வந்துன்னு தான் இருக்குது. சோஷியல் மீடியா ஆப்பில் நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ வந்துன்னு தான் இருக்குது. லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட் ஃபார் த பிகினர்ஸ். நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கும்போது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே ஏகப்பட்ட செலவாகும். ஏகப்பட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. சிம்பிளாக மொபைலேருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸுக்கெலாம் நம்ம கண்டென்ட்டை விட தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். ஏன்னா எல்லாருமே தம்ப்நெயிலை பார்த்து தான் இதுக்குள்ளேயே வருவாங்க. ஸோ நீங்கள் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் canva.com யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து மொபைல் ஃபோனில் தான் நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவேன்னா அப்படின்னா பிக்சல் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கேன்வாவும், மொபைல் ஃபோனுக்கு பிக்சல் ஆப்பும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த யூஸர் வந்து மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் பிக்சல் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஒரு பக்காவான ஹெச்டி தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். எல்லாமே எப்படி தம்ப்நெயிலை வச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது, பிக்சல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான். தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான். அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கேமிங் சேனல் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான டேகு, கரெக்டான டிஸ்கிரிப்ஷன், கரெக்டான டைட்டில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தம்ப்நெயிலில் பார்த்தா உள்ளே வர போகிறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான டைட்டில் வேணால் கொடுத்துங்க, எந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுத்துருங்க. டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துங்க. மோஸ்ட்லி 3மே இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 வீடியோ கூட அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் டேக்கையும் கவனமே செலுத்த மாட்டோம். அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணலான்றத எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகை கொஞ்சம் பார்த்து பொறுமை எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீடியோ இதெல்லாம் நீங்கள் போகலைன்னா கூட வைரல் ஆக தான் போகுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வைரல் ஆகிடும். எஸ்இஓன்றது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நிறைய பேர் உங்கள் வீடியோவை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், எல்லாருடைய லிஸ்ட்லையும் போய் சேர்ந்துடும். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரெக்கமெண்ட் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து டக்குன்னு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைங்க அதிகமாக பார்க்குறதால குழந்தைங்கள லிஸ்ட்டில் டக்குன்னு கிளிக் பண்ணுவாங்க. ஏதோ புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஆர்வத்தில் கிளிக் பண்ணோம், உள்ளே பார்க்கும், டக்குன்னு அப்படியே அடுத்தடுத்து போயினே இருக்கும். இதுதான் எஸ்இஓன்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படிலாம் வீடியோ எஸ்இஓ ஆகுதுன்றதுல நம்ம பார்க்கலாம். கைன் மாஸ்டர் எடிட் பண்ணுற மெத்தடையும் நான் இன்னும் தெளிவாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து யூடியூப்பில் எப்படிலாம் வீடியோ போடலாம், என்னென்ன கண்டென்ட் யூஸ் பண்ணி போடலான்றத அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். திஸ் இஸ் தமிழரசன் சைனிங் ஆஃப். பபாய்.